மாம்பழ ரோல், மாம்பழ பார். பெரிய பழமாக செலக்ட் பண்ணிக்கலாம். மேல் தோலை சீவிட்டு தேவையான அளவு, நான் இந்த கப்பால் 1 கப் எடுத்து குக்கரில் போட்டிருக்கேன். 1/4 பங்கு இதுக்கு தண்ணி, 1 பட்டை சிறு துண்டு போட்டுக்கிறோம். ஒரு 2 விசில் விட்டு எடுக்கிறோம். ஒரு 20% ஃப்ளேமில் அந்த பட்டையை எடுத்து தூர போட்டுடுறோம். அதில் இருக்க கொஞ்சம் தண்ணியை இருத்துக்கிறோம். நல்லா மசிச்சு விடலாம். மிக்சியில் கூட நீங்கள் அரைக்கலாம் ஆற வச்சு. இப்போ அதை குக்கரை அடுப்பில் வச்சு அந்த மசிச்சதெல்லாம் மத்துலேருந்து எடுத்துடுறோம். 2 ஏலக்காயை பொடி பண்ணிக்கலாம். அந்த இருத்து வச்ச தண்ணியை இப்போ அதில் போட்டுட்டு 1/4 பங்கு சர்க்கரை போட்டுக்கிறோம். ஸ்வீட்டான மாம்பழமாக இருந்தால், உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் 1/2 பங்கு சர்க்கரை போட்டுக்கிறோம். ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுக்கலாம். அப்பப்போ கிளறி கொடுக்கலாம். கொப்புளிச்சு ஏர் வாங்கி வரும். இப்போ பதம் இந்த அளவுக்கு பாயசம் போல் இருக்குது. ஆனால் அது பட்டையாக ரிப்பன் போல் விழணும். ஒரு பிஞ்சு உப்பு, அந்த 2 ஏலக்காவை பொடி பண்ணது, ஒரு 3 பிஞ்சு வரமிளகாய் பொடி போட்டு கிளறி கொடுப்போம். கொப்புளிச்சு வருது பாருங்கள், ஏர் வருது. இதுதான் பதம். ரிப்பன் போல் இது போல் விழணும். இப்போ நம்ம அந்த நெய் தடவி இருக்கோம் இல்லையா, அந்த தட்டில் எடுத்து கொட்டிடலாம். விழும்போதே உங்களுக்கு தெரியும். இது போல் நம்ம பரப்பி விடுறது நான் கொஞ்சம் மொத்தமாக போட்டிருக்கேன். நீங்கள் நல்ல மெலிதாக பேப்பர் ஷீட் போல் கூட நீங்கள் பண்ணலாம். நான் கொஞ்சம் கடித்து சாப்பிட அது போல் கொஞ்சம் திக்னஸோடு போட்டிருக்கேன். பாருங்கள், இப்படி கொஞ்சம் திக்காக இருக்கும். நீங்கள் இன்னும் கூட தாம்பாளத்தட்டில் நல்லா நிரவி பேப்பர் போல் கூட விடலாம். நான் கொஞ்சம் மொத்தமாக அப்படி வெயிலில் காய வச்சிங்கன்னா 2 நாள் வெயில் போதும். ஏன்னா இது சம்மர் டயத்தில் தான் நம்ம செய்கிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு மொத்தமாக அப்படியே எடுக்கத்தானே கலண்டு வந்துடும். இது போல் மடிக்கலாம். நீங்கள் ரோல் போலவும் செய்து வைக்கலாம், இல்லைன்னா சதுரங்களாகவும் நம்ம கட் பண்ணிக்கலாம். 70s 80ஸ்லலாம் இது சக்கப்போடு போட்ட ஸ்வீட்டு. எல்லா பெட்டி கடைகள்லையுமே இந்த மேங்கோ பார் இருக்கும். அது பாய் போல் சுருட்டி வச்சுருப்பாங்க. இந்த லென்த்தை எடுத்து அது பாய் போல் சுருட்டி ஒரு பேப்பர் போட்டு ஒரு சாக்லேட் போல் வச்சுருப்பாங்க. ரொம்ப ஒரு லைட்டான ஒரு புளிப்பு, சிறு புளிப்பு, கொஞ்சம் காரம், நல்ல தித்திப்போட அருமையாக இருக்கும் இந்த மேங்கோ பார். நீங்கள் எடுக்கிற பழத்துக்கு தகுந்தது போல் ருசி கொஞ்சம் மாறுபடும். அருமையாக இருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.